அதை வரலாற்றில் இந்த அளவுக்கு ஸ்டெடியான ஒரு growth இதுவரையும் இல்லாத அளவுக்கு 36 லட்சம் லிட்டர் பால் ஒன்றியங்கள் மட்டும் கொள்முதல் பண்ணுறோம். இது ஆவின் நிர்வாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நம்ம பார்க்கணும். கடந்த காலங்களில் பால் கொள்முதலில் ஏற்பட்டிருந்த தொய்வு நிலை மாறி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அதை வரலாற்றில் இந்த அளவுக்கு ஸ்டெடியான ஒரு growth இதுவரையும் இல்லாத அளவுக்கு 36 லட்சம் லிட்டர் பால் ஒன்றியங்கள் மட்டும் கொள்முதல் பண்ணுறோம். இதில் நான் லோக்கல் சேல்ஸு கொள்முதல் பண்ணதை சேர்க்கல, அது சேர்த்தா அது இன்னும் ரொம்ப அதிகம் வரும். இது ஆவின் நிர்வாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நம்ம பார்க்கணும். கடந்த ஆண்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு நம்முடைய மாண்பு முதல்வர்களுடைய கனிவான அவருடைய உதவியின் அடிப்படையில் 3 ரூபாய் ஊக்கத்தொகை நம்ம வழங்குவோம். இது ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதே போன்று பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலினுடைய தரத்தை அந்த இடத்திலேயே தர நிர்ணயம் செய்து அதற்கான விலை வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நாம் செய்திருக்கின்றோம். இந்த வருஷம் நம்ம குறைந்தபட்சம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகளை இந்த இன்சூரன்ஸ் ஃபோல்டுக்குள்ளே கொண்டுறோம்னு சொல்லி 85% மானியத்தோடு 15% தான் விவசாயினுடைய கான்ட்ரிபியூஷனாக வச்சு நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதுவும் விவசாயிகளுக்கு கிடைக்க இருக்கின்றது. இப்போதே நான் சொல்லுகின்றேன், இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த கொள்முதல் நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கபடி பார்த்தா 40 லட்சத்தை கடந்து செல்லும். அப்போ நம்ம ஒரு தன்னிறைவை நோக்கி செல்ல முடியும். எனவே எவ்வளவு பால் வந்தாலும் அதை கையாளுவதற்கான அந்த கட்டமைப்பையும் கூடவே நாங்கள் உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸோடு கேட்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கீன்னா சேச்சட்ஸில் கிடைக்குமா, பட்டர்னா டேபிளில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பாக்கெட்ஸ் கிடைக்குமா, அப்படிலாம் சில வாடிக்கையாளர்கிட்ட கஸ்டமர்ஸ்கிட்ட வந்துருக்கு. அதை நாங்கள் இன்டெப்த்தாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம்.